காங்கிரஸ் கட்சியை உள்ள கொண்டதுல தாவேகா ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க கூட்டணி சேர்ந்ததுல. ஏன் நீங்க பல அரசியல் கருத்துக்களை விஜய் சொல்லி கொடுத்துருக்கீங்க, அவங்களோட பேச்சாளர் பேசியிருக்காங்களா? இல்ல முதல்ல அது பேசுனது தம்பி காங்கிரஸ் சேர்த்துக்கலாமான்னு கேட்கும்போது நான் தம்பிக்கிட்ட கேட்டேன், காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டு என்ன அரசியல் பேசுறதுன்னு கேட்டேன். அவர் கவனிச்சார். அதை இப்ப எப்படி பேசுவீங்க? கச்சத்தீவுன்னு பேசுவீங்களா? இல்ல காவிரி நதிநீர் உரிமையை பேசுவீங்களா? இல்ல மீத்தேன் ஈத்தேன் நம்ம நில வளத்தை சுரண்டதுன்னு பேசுவீங்களா? கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது எப்படின்னு பேசுவீங்களா? இல்ல சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்தது யாரு? நீட்டை திணிச்சது யாரு? என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? இல்ல நமது உரிமைகள் எல்லாம் பறிச்சு மாநில உரிமையை கேட்டு நிக்கிறோம், மாநில உரிமை எடுத்துட்டு போனது யாரு? உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய இனம் தன் விடுதலைக்கு போராடிச்சு, ஒரு தேச விடுதலைக்கு. அந்த விடுதலையை அடிச்சு நாசமாக்கின ஆள் யாரு? கட்சி யாரு? அதிகாரம் யாரு? அப்ப அந்த கட்சியை சேர்த்துக்கிட்டு எந்த அரசியல பேசுறது? இந்தி திணிப்பா? இந்தி எதிர்ப்பா? இந்திய திணிச்ச மகான் யாரு? எல்லாம் அவங்க தான். இப்ப மதவாதமா? பாரதிய ஜனதா மதவாதமா? சரி, மிதவாதமா காங்கிரஸ்? இடிச்சது யாரு? பாபர் மசூதிய RSS பிஜேபி இடிக்க அனுமதிச்சது யாரு? கொலை செய்யறவனை விட அவன் குத்துறதுக்கு வசதியா பிடிச்சுக்கிட்டு நின்னான் பாரு, அவன் தான் பெருங்கொடுங்கொலை. அப்படி இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். அப்புறம் என்ன பேசுறது சொல்லுங்க? விடுதலை பெற்ற இந்தியாவை அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி எது? ஆட்சி எது? இந்த நாடு மீள முடியாத ஏழ்மை வறுமையிலையும் ஊழல் லஞ்சத்திலையும் ஊறி திளைக்குது. அதுக்கு காரணம் யாரு? 196 லட்சம் கோடி கடனை தொடுது. இதுக்கு யாரு பொறுப்பு இருக்கணும்? கடன் வளர்ச்சியே ஒரு நாட்டின் வளர்ச்சி. ஜிடிபி ஏறுது, எங்கிட்ட ஏறுது? நாட்டின் வளர்ச்சின்னு கடன் வளர்ச்சியை கட்டமைக்கிறீங்க நீங்க. எல்லாவற்றையும் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், இந்த பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் இது. 2 கட்சியும் தானே. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார், உயிரை காக்கும் மருத்துவம் தனியார், குடிநீர் விநியோகம் தனியார், போக்குவரத்து தனியார், வானூர்தி நிலையம் நடத்துறது தனியார், விண்ணூர்தி நிலையம் தனியார். எல்லாம் தனியார்னா அரசின் வேலை என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு. அதை யாரை பார்த்து கேட்கறது? நான் சொல்றது புரியுதா? அதனால அது தம்பி அதை நினைக்கிறாரு. எனக்கு எங்களுக்கு காங்கிரஸ், இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகளோட தேர்தல் உடன்பாடு இல்லை. இதுக்கு மாற்றாதான் நாங்க இந்த நிலத்தில் இந்த அரசியலை கட்டி எழுப்புறோம். ஏன்னா நாங்கள் தமிழ் தேயர்கள், தமிழர்கள். என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மண்ணை மக்களை காக்க, என் மொழி இனத்தை காக்க, அதன் கலை இலக்கிய பண்பாட்டை காக்க, வரலாற்றை காக்க, என் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்வு, இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கு. அது நாங்க செஞ்ச